அப்பா இண்டிகோ இண்டிகோ இங்கே தான்ப்பா உன்னைய தான்ப்பா வந்து அலைக்கழிச்சிட்டேன் நம்மளை. ஓகே, இப்போ தான் அந்த ஃப்ளைட்டு 8 மணி ஃப்ளைட் கிடைக்கிறதுனால 1:30 மணி ஃப்ளைட்டு ஓகே ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் இண்டிகோ. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த ஃப்ளைட்டு இது பண்ணதில்லை. நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்லாம் புக் பண்ணி கிட்டத்தட்ட அப்புறம் கேப்பில் போகணும்னா கிட்டத்தட்ட 10 hours மேலே ஆகும்னாங்க. ஓகே, இப்போ வந்துடுச்சு, வண்டி வந்துடுச்சு. இன்னோவா டொயோட்டா இன்னோவா ஆமாம். ஓகே, இந்த வண்டியில் தான் இப்போ காஷ்மீர் சுற்ற போகிறோம். மக்களே, இப்போ வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து இப்போ வந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஏன்னா அந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற ஏர்போர்ட் இறங்கும் போதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ கூட இங்கே கூட மிலிட்ரி வண்டி நிற்கிது பாருங்கள், எல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ அதனால் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட்லேருந்து இப்போ வெளியாகிட்ருக்கோம். இப்போ முதல் தான் டால் லேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டால் லேக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 17 கிலோமீட்டர். ஓ, இது வந்து 17 கிலோமீட்டர் வந்து நீளம் வந்து இந்த டால் லேக் இருக்கான். இந்த ஆறு வந்து 17 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் டால் லேக்னு சொல்கிறாங்க. இந்த டால் லேக்கில் தான் அந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், போட் ஹவுஸ்லாம் இருக்குது, இப்போ வருது பாருங்கள். ஸோ இது தான் வந்து போட் ஹவுஸ். இங்கே தங்குறது வந்து இதுக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்கும் காசு. பட்டு குளிரான நேரத்தில் வந்து தங்கினோம்னா இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, வேணான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்றாங்க, தண்ணியில் அங்கே இருக்கிறனால, பக்கத்தில் இருக்கிறனால. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து அவ்வளோ குளிர் மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதுதான் தங்குற இடங்க டால் லேக்கில். 17 கிலோமீட்டர் இருக்குது, பரவாயில்ல. இந்த நதி பாருங்கள், எல்லாம் ரைடு போகிறாங்க, இந்த சிகாரா ரைடு. இந்த கப்பலில் இதுலேயே ஜாமான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க இங்கே. ஆமாம், நேச்சுரலான தண்ணின்றாங்க, நேச்சுரல் தண்ணி. இங்கே வந்து என்னென்னா ஊற்று தண்ணி மாதிரி வருதான். ஸோ இங்கே ஸ்ப்ரிங் வாட்ரு, அதுதான் இங்கே வந்து ஆறா மாதிரி இங்கே வந்து இருக்குது. நம்ம இங்கே சிகாரா ரைடுக்காக இந்த கேட்டு 13 வந்து இறக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அவங்க வந்து ஒரு சிம் கொடுத்துட்டாங்க, அவங்களே ஒரு சிம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க லோக்கல் சிம் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிகாரா ரைடுக்குள்ளே இது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, கேட்குறாங்க. அங்கே ஒரு கடையாக நிப்பாட்டுறாங்க, துணி கடைக்கு முதல் நிப்பாட்டினாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னொன்னே விட்டுட்டாங்க. ஓகே மக்களே, இங்கே வந்து காஷ்மீரி கவாட்டி கொடுக்குறாரு. நம்ம சிகாரா ரைடில் வந்து ஏறினோடனே இதுதான் வந்த உடனே வந்து இவங்க வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலக்கியிருக்காரு, இப்போ பாருங்கள், இந்த கொடுக்குறாரு. இதுதான் காஷ்மீரி கவாட்டி, நல்லா சுட சுட. For you, small sister. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. एक्स्ट्रा दे दो, इतना लिया है. I don't. I say 4 only. एक्स्ट्रा दे दो, एक्स्ट्रा दे दो. Chili no. चिली नो, Without chili. नो चिली. Thoda. Okay. 50 more. No. 4 piece extra. This one. Rani kude. नो, 50 more. ज़्यादा कर दिया आप. फ्री दे दो, एक फ्री दे दो. 50. भाई एक फ्री दे दो. இது நான் குடுக்குறேன் ராணி. Extra 1 piece already. Wait, I give. இப்போ வந்து டால் லேக்கில் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 4:30 மணி ஆச்சு, 4:40 ஆகுது. இப்போவே பாருங்கள் சரியான கோல்டாக இருக்குது. இங்கே எல்லாம் கையெல்லாம் குத்துது அப்படியே.
கையில் உர போடாமல் ஒன்றும் செய்ய முடியாது போல் அப்படி இருக்கு. ஸோ ஓ பார்த்தீங்களா, வெள்ளைக்காரன் ஊருக்கு போய் தான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இல்லை, இந்தியாவிலேயே அனுபவிக்கலாம், நம்ம இந்தியாவிலேயே அனுபவிக்கலாம்.